நம்ம காஞ்சிபுரத்திலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட் மாதிரி ஒரு பிரைம் லொகேஷன் பிளஸ் ஒரு மெகா டவுன்ஷிப் வந்து எங்கேயுமே கிடையாது. நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லயே கிடையாது. ஆமாங்க, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்துட்டு இது காஞ்சிபுரத்தில் நீங்கள் எங்கேனா விசாரிச்சு பாருங்க. ஃபியூச்சரில் ஏர்காடியா ஏரோசிட்டின்றது ஒரு லேண்ட்மார்க்காகவே ஆயிரும். சரிங்களா, இப்போ அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. பூந்தமல்லி டு பரந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் நம்ம சைட்ல இருந்து வெறும் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க முதல்ல அலாட் பண்ணியிருந்தாங்க. இப்போ காஞ்சிபுரத்தோட நியூ பஸ் ஸ்டாண்டு வரதுனால நம்ம பொன்னேரி கரையிலே, அதாவது நம்ம சைட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷனும் வந்துடுது. ஓகே, பாருங்க, ஆல்ரெடி எல்லா வசதிகளும் இருக்குங்க. இது ஹைவே பக்கத்தில் இருக்கு. தேவையான சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எல்லா வசதிகளுமே இருக்கு. சரிங்களா, ஒரு 101 அம்யூனிட்டிஸ், வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸ் வந்து உள்ளர நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட மேப்பு நாங்கள் எங்கெங்க என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இதில் உங்களுக்கு நாங்கள் தெளிவு பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக் ஃபெசிலிட்டிஸு, கன்வென்ஷன் ஹாலு, ப்ளஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் ஏரியா, கிளப் ஹவுஸு, கமர்ஷியல் ஸ்பேஸு, சூப்பர் மார்க்கெட்டு, இது எல்லாமே எங்கெங்கே என்னென்ன வரப்போகுதுன்றதுக்காக வேண்டி இடமும் நாங்கள் அலாட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே இந்த ப்ராஜெக்டை பற்றி சிம்பிளாக ஒன்லைனில் சொல்லணும்னா, நீங்கள் ரொம்ப ஒரு லோ பட்ஜெட்டில் ரொம்ப கம்மியான ரேட்டில் ஒரு ப்ரீமியம் மெகா டவுன்ஷிப்பில் லக்ஸூரியான ஒரு லைஃப்பை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போவே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த ரேட்டுக்கு வாங்கலாம். இன்னும் ஒரு 50% கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இதோட ரேட் வந்து டபுள் அண்ட் ட்ரிபிள் த டைம் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஹாய் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்கள் அப்துல் ரஹீம் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு தரமான ஒரு இடத்த தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பிரைம் லொகேஷன்ல சொல்லாங்க. இப்போ நம்ம சென்னை ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு 2000 ரூபாய் கொடுத்தா நீங்கள் வாங்குவீங்களா, வாங்க மாட்டீங்களா? ஆனால் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்கடா சொல்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கலாம். இப்போ ரீசெண்டாக புதுசாக வரப்போகிற பரந்தூர் ஏர்போர்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 1500 பிளாட்டுக்கும் மேலே கிட்டத்தட்ட ஒரு 180 ஏக்கர் ஒரு பிரம்மாண்டமான மெகா டவுன்ஷிப் தாங்க இந்த ப்ராஜெக்ட். இங்கே 100+ வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸும் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம நிற்கிறோம் இல்லையா, டர்ஃப், கிரிக்கெட் டர்ஃப் இருக்கு இல்லையா, இது கூட நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ள தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இந்த அளவுக்கு பட்ஜெட்டுக்குள்ள கொடுக்குறாங்களே, இதை சுற்றி என்னென்ன கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் வருது அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்த்துக்கிற போகிறோம். சூப்பரான ஆஃபர் விடுறாங்க, பெஸ்ட் ப்ரைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், சார் தான் இன்னைக்கு இந்த சூப்பரான பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட்டை பற்றி நமக்கு சொல்ல போகிறாரு. ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஹாய் சார். சார் தான் இந்த ப்ராஜெக்ட் ப்ராப்சலுடைய ஒன் ஆஃப் த ஏஜிஎம் இருக்காங்க. பேர் சொல்லிருங்க. என் நேம் ராஜ்குமாருங்க. சார் சொல்லுங்க, இப்போ நம்ம ப்ராஜெக்டோட பேர் என்ன, இது எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு, இது எப்படி டிசைன் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. சார் நம்ம சைட்டோட நேம்னு பார்த்தீங்கன்னா ஏர்காடியா ஏரோசிட்டி சார். ஏர்காடியா ஏரோசிட்டி அப்படின்னு சொல்லும் போது காஞ்சிபுரத்தோட பிரைம் லொகேஷன்ல, அதாவது மீனாட்சி மெடிக்கல் காலேஜோட பேக் சைடில் ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டோட லொகேஷன் இருக்கு. ஸோ இது இல்லாமல் இது ஏர்போர்ட் மெகா சிட்டி, அதாவது ஒரு லே அவுட்டா இல்லாம ஒரு இன்டகிரேட்டட் டவுன்ஷிப், மெகா டவுன்ஷிப்பா வந்து நாங்கள் இதை பிளான் பண்ணியிருக்கோம் சார். இது 1 இல்லை 2 இல்லை, 180 ஏக்கர்ல கிட்டத்தட்ட ஒரு 1500 பிளாட்டுக்கு மேல நம்ம கிட்ட வந்து பிளாட்டுங்க அவைலபிளா இருக்கு சார். நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவேல மீனாட்சி மெடிக்கல் காலேஜோட பேக் சைட்ல தான் நம்ம சைட்டே இருக்கு. உங்களுக்கு சென்னை டு பெங்களூர் ஹைவேமே உங்களுக்கு சைட் லொகேஷன்ல இருந்து 1 கிலோமீட்டர் சம்திங்ஸ் தான் வரும். சரிங்களா? சோ இப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொகேஷனுங்க. 1500க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட் ஆல்ரெடி நம்ம ப்ரோமோட் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய ரெஸ்பான்ஸ், அதுக்காகவே தான் இந்த ரீ அப்டேட் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்க்காதவங்க இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம காஞ்சிபுரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு மாதிரி ஒரு பிரைம் லொகேஷன் ப்ளஸ் ஒரு மெகா டவுன்ஷிப் வந்து எங்கேயுமே கிடையாது. நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேயே கிடையாது. ஆமாங்க, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்துட்டு இது காஞ்சிபுரத்தில் நீங்கள் எங்கேனா விசாரிச்சு பாருங்க. ஃபியூச்சரில் ஏர்காடியா ஏரோசிட்டின்றது ஒரு லேண்ட்மார்க்காகவே ஆயிரும். சரிங்களா, இப்போ அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கைஸ், சார் சொன்ன மாதிரி தாங்க, இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு டைம் வந்துட்டீங்க, உங்களுடைய வீடை கட்டிட்டீங்கன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபியூச்சரில் இந்த ப்ராஜெக்டை விட்டு நீங்கள் எதுக்குமே வெளியே போக வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. ஸ்கூல், பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உள்ளே இருக்கும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் 100+ அம்யூனிட்டிஸ் வந்து இதுக்குள்ள கம்ப்ளீட் ஆகி முடிக்கிறப்ப இருக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்க சார். இப்போ ப்ராஜெக்ட்டுக்குள்ளே தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது சார். இப்போ இதையும் தாண்டி அத்தியாவசிய தேவை சுற்றி என்னென்ன இருக்குது, டெவலப்மெண்ட்டை பற்றி எதிர்பார்ப்பாங்க, அது என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன் சார். நம்ம சைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து பரந்தூர் ஏர்போர்ட், கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே, இந்த புதுசாக பில்ட் பண்ணிட்டு இருக்க 8 வழிச்சாலை, அதுவும் நம்ம
சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே வந்துரும். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவே பாத்தீங்கன்னா வெறும் 750 மீட்டர்லயே இருக்குங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு பேரலராவே வந்து காஞ்சிபுரத்தோட டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் காலேஜ் அதுவும் வந்து நம்ம சைட்டுக்கு பேரலராவே வெறும் ஒரு 700 மீட்டர்ல அதுவும் நம்ம சைட் இருக்கிற இந்த லொகேஷன்ல தான் வந்து அதோட லேண்டும் அலாட் பண்ணிருக்காங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணீங்கன்னா காஞ்சிபுரத்தோட நியூ பஸ் ஸ்டாண்ட் அதுவும் வந்து நம்ம சைட்ல இருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே வந்துரும். இது இல்லாம 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே பெருசு, அதாவது தமிழ்நாடு இல்லைங்க, இந்தியாவிலேயே பெருசா கட்டிட்டு இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா கேன்சர் இன்ஸ்டிடியூட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து வெறும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். இதே லைனப்ல வந்து பாத்தீங்கன்னா பூந்தமல்லி டு பரந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் நம்ம சைட்ல இருந்து வெறும் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க முதல்ல அலாட் பண்ணி இருந்தாங்க. இப்போ காஞ்சிபுரத்தோட நியூ பஸ் ஸ்டாண்ட் வரதுனால நம்ம பொன்னேரி கரையிலே, அதாவது நம்ம சைட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷனும் வந்துடுது. ஓகே, பாருங்க ஆல்ரெடி எல்லா வசதிகளும் இருக்குங்க. இது ஹைவே பக்கத்தில் இருக்கு. தேவையான சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எல்லா வசதிகளுமே இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஸ்கூல் காலேஜை பத்தி சொல்லிடுங்க சார். சார், நம்ம சைட்ல இருந்து ஸ்கூல்னு பாத்தீங்கன்னா வேலம்மாள் போதி கேம்பஸ் நம்ம சைட்ல இருந்து வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா வேலம்மாள் போதி கேம்பஸ் ஸ்கூலும் வந்துரும். நம்ம சைட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிராவல் பண்ணீங்கன்னா பிரிமிங் இன்டர்நேஷனல் ஸ்கூலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து வெறும் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஓகே, இது இல்லாம அறிஞர் அண்ணா இன்ஜினியரிங் காலேஜும் வெறும் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே இருக்கு. சைட்டை சுத்தி பாத்தீங்கன்னா எக்கச்சக்க கவர்மெண்ட் ப்ராஜெக்டும் ஸ்கூலு காலேஜஸ் இருக்கிறதுனால ஆர்காடியா ஏரோ சிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு நல்ல பிரைம் லொகேஷனாவே உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும். அதனால இங்க வந்து பிளாட் வாங்குங்க, வாங்கி ஃபியூச்சர்ல வரப்போற பிளானை இப்பவே உங்களது ஆக்கி கொள்ளுங்க. ஓகேங்க சார், இப்போ இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட் இவ்வளோ பிரைம் லொகேஷன்ல இருக்கு. இங்க எப்படி ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் எப்படி ரொம்ப பெருசா இருக்கா, எப்படி எல்லாரும் வாங்குற மாதிரி இருக்கா? நம்ம ஆர்காடியா ஏரோ சிட்டில பாத்தீங்கன்னா மினிமம் ஸ்கொயர் ஃபீட்னு பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 10,700 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அப்ரூவ்ட் பிளாட்டே இருக்கு சார் நம்ம கிட்ட. வெறும் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மெகா டவுன்ஷிப்ல 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களால் இடம் வாங்கிட முடியுங்க. ஸோ உங்களுக்கு தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கிட முடியும். ஸோ அது எப்பயுமே அவைலபிள் தான். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராப்பர் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு வாங்கி வச்சிருக்காங்க. உங்களுக்கு அதில் எந்த சந்தேகங்கள் இருந்தாலுமே டாக்குமெண்ட் இவங்களே கொடுத்துருவாங்க, நீங்களே ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்க சார், இப்போ சொல்லுங்கள், இவ்வளோ பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட், இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்குது, இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் வரப்போகுது. இங்கே எந்தெந்த மாதிரியான கிளைண்ட்லாம் வரலாம், யார் யாருக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, குடியேறணுனாலும், ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு நியர்பைலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குடியிருப்பு பகுதி தான் நம்ம சைட் இருக்கிற லொக்கேஷனு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். உடனே வீடு கட்டி குடியேறணுனாலும் சூப்பரான இடம் தான் நம்ம ஆர்காடியா ஏரோ சிட்டி. இப்போ சொன்ன மாதிரி 100+ அம்யூனிட்டிஸ் இருக்கு இல்லையா, அது என்னன்ற சார் சொல்லுவார். சார் சொல்லுங்கள் சார். நம்ம சைட்டு வெறும் நார்மல் லே அவுட் மட்டும் கிடையாதுங்க, இன்டகிரேட்டட் டவுன்ஷிப்ன்றதுனால ஒரு 101 அம்யூனிட்டிஸ், வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸ் வந்து உள்ளர நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட மேப்பு நாங்கள் எங்கெங்கே என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இதில் உங்களுக்கு நாங்கள் தெளிவு பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக் ஃபெசிலிட்டிஸு, கன்வென்ஷன் ஹாலு, ப்ளஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் ஏரியா, கிளப் ஹவுஸு, கமர்ஷியல் ஸ்பேஸு, சூப்பர் மார்க்கெட்டு, இது எல்லாமே எங்கெங்கே என்னென்ன வரப்போகுதுன்றதுக்காக வேண்டி இடமும் நாங்கள் அலாட் பண்ணி வச்சுருக்கோம். இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி அவுட்டோர் கேமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளே டர்ஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இல்லாமல் ஒரு கிரிக்கெட்டுக்கு ஆகட்டும், பேஸ்கெட் பாலுக்கு ஆகட்டும், ஃபுட்பாலுக்கு ஆகட்டும், பிக்கிள் பால் கோர்ட் ஆகட்டும் பிரம்மாண்டமாக வந்து உள்ளர பண்ணி கொடுத்துருக்கேங்க. இது இல்லாமல் நார்மலாக ஒரு மக்கள் வாழக்கூடிய இடத்துல இருக்க வேண்டிய அம்யூனிட்டிஸான பிளாக் டாப் ரோடு பண்ணி கொடுத்துருக்கோம். கிராண்ட் ஆச்சு, நீங்க உள்ளர வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு 60 அடி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 120 அடியில வந்து பிரம்மாண்டமான ஒரு ஆட்சி பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம கிட்ட வந்து உள்ளர சைட் உள்ளர வந்து பாத்தீங்கன்னா மினிமமே 30 ஃபீட் ரோடு தான். 30 ஃபீட், 40 ஃபீட், 60 ஃபீட் ரோடு இருக்கு நம்ம கிட்ட. இது இல்லாம இவி ஃபெசிலிட்டிஸும் ஆல்ரெடி உள்ளர பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று கட்டி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளாட்டுக்கும் வாட்டர் லைனும் நாங்க பண்ணி கொடுத்துருக்கோங்க. இது இல்லாம குழந்தைங்களுக்காக வேண்டி வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் ஃபன் சென்டரும் உள்ளர பண்ணி கொடுத்துருக்கோம், சில்ட்ரன்ஸ் பார்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே சீனியர் சிட்டிசனுக்கு வாக்கிங் போறதுக்காக வேண்டி வாக்கிங் பிளாஸாவும் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இத்தனை அம்யூனிட்டிஸும் கொடுத்து ஒரு
நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளே வாங்க. ஏன் அப்படின்னா வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு தரமான ஒரு இடத்த, அதுவும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்க, 7 ப்ராஜெக்ட்டுக்கு மேலே இருக்கிற இடத்துல நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் பாருங்கள் அதோட அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது மட்டும். வாங்க, நம்ம கிட்ட பிளாட்டை புக் பண்ணுங்க. ஒரு ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் மனையை வந்து உங்களை தான் ஆக்கிக்குங்க. சார் சொன்ன மாதிரி இங்கே இந்த ப்ராஜெக்டை பற்றி சிம்பிளாக ஒன்லைனில் சொல்லணும்னா, நீங்கள் ரொம்ப ஒரு லோ பட்ஜெட்டில் ரொம்ப கம்மியான ரேட்டில் ஒரு ப்ரீமியம் மெகா டவுன்ஷிப்பில் லக்ஸூரியான ஒரு லைஃப்பை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போவே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த ரேட்டுக்கு வாங்கலாம். இன்னும் ஒரு 50% கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இதோட ரேட் வந்து டபுள் அண்ட் ட்ரிபிள் த டைம் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது. ஒன் டைம் வந்து நீங்கள் சைட் விசிட் பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. கைஸ், ஸ்ரீயா சார் வந்துட்டாங்க. உங்ககிட்ட இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் சொல்லுங்கள், இப்போ இந்த இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட்டில் இப்போ இண்டிவிஜுவல் வில்லா கட்டலாம்னு சொல்லி ஆசைப்படுவாங்க இல்லையா, அவங்களாம் எவ்வளோ ரேட்டில் எதிர்பார்க்கலாம்? ரைட், நம்ம பிளாட் வந்து ஒரு 12 லட்ச ரூபா இருந்தால் ஒரு மனையை வாங்கிடலாம். இந்த ப்ராஜெக்ட்ல 180 ஏக்கர்ல காஞ்சிபுரத்தில் ஏர்காட் ஏரோ சிட்டி ப்ராஜெக்ட்ல 12 lakhs இருந்தால் நீங்கள் ஒரு பிளாட் வாங்கிடலாம். ஓகே, ஒரு வில்லா எவ்வளோ இருந்தால் வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வந்து ஸ்டீலு, மணல், ஜெல்லி எல்லா விலையும் கோல்டு மாதிரி ஏறிட்டு போகுது. இருந்தாலுமே பெஸ்ட் ப்ரைஸில் ஒரு வில்லா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வெறும் 45 லட்ச ரூபாயில் ஓகே ஒரு 2 BHK வில்லா கொடுக்குறோம். 2 BHK வில்லா 45 லட்ச ரூபா, 45 lakh rupees. எந்த எக்ஸ்ட்ரா காசும் கொடுக்க வேணாம், சாவியை மட்டும் கொடுத்துருவோம், வாங்கிட்டு கிரகப்பிரசம் மட்டும், ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் எல்லாமே சேர்த்து ஆல் இன்க்ளூசிவ் 45 lakh rupees. ஓகே, அது மட்டும் இல்லாமல் 3 BHK வேணும் அப்படின்னா ஜஸ்ட் 69 lakh rupees கொடுத்தா போதும். 69 லட்ச ரூபாயில் 3 BHK வில்லா ஆல் இன்க்ளூசிவ் ₹1 எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டாம். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் சேர்த்து 69 lakhsல நீங்கள் ஒரு வில்லா கட்டிட்டு போயிடலாம். வா, சூப்பருங்க. இது எப்படிப்பட்ட லொகேஷன்றது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட் வருது. ஏர்போர்ட் வந்துச்சுன்னா பக்கத்தில் மெட்ரோ வரும் அப்புறம் கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 கிலோமீட்டர் தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஏரியாவில் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் வில்லா கட்டணும்னா 45 லட்ச ரூபா ஏர்போர்ட் ஏரியாவில் சென்னையில் நம்மளால வாங்க முடியுமா? இது அப்படி டெவலப் ஆகி இருக்கிற இடம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்க சார், இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, மெகா டவுன்ஷிப் எல்லாமே சொல்லியாச்சு. இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோடைய ரேட்டு எவ்வளோ வருது? ப்ராப்ஷனில் எப்பயுமே ஒரு ஆஃபர் போடுவீங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ என்ன பிரைஸ் விற்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம், அதில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுலேருந்து இது இன்க்ரீஸ் ஆயிருக்கா? கண்டிப்பாக. இது வந்து 3000 ரூபா மார்க்கெட் ப்ரைஸ் இருந்தாலுமே நம்ம வெறும் 2200 ரூபா ஒரு சதுரடியில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஜஸ்ட் 2200 rupees per square feet கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நீங்கள் கேட்ட ஆஃபரும் கொடுக்குறோம். ஏன்னா பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே, ஓகே, ஆஃபர்னாலும் ப்ராப்ஷல் தானேன்ற மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பிளாட் வாங்குற எல்லாருக்குமே தங்க குதிரை ஆஃபர்ல ஓகே 10 கோல்டு கேன் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஓகே, ஸ்பாட் புக்கிங் பண்ணுறவங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன பிறகு கொடுத்துருவோம். ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கோல்டு வேணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ப்ரைஸில் மறுபடியும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன். 2200 ரூபா வித்த ப்ராடக்ட்டை வெறும் 1999 ரூபாயில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு போயிடலாம். பாருங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோடைய ரேட்டு 2000 ரூபா. அதுவும் பக்கத்துலேயே வந்து ஏர்போர்ட், மெட்ரோ ஸ்டேஷனு, நியூ பஸ் ஸ்டாண்டு இப்படி இருந்துச்சுன்னா யாராவது விடுவோமா? ஃபியூச்சரில் ஃபீல் பண்ண வேணாம். இப்போவே நீங்கள் இங்கே கால் பண்ணுங்க. வேகமாக டெவலப் ஆகிக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஏரியா, யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனுக்கு நம்பர் கால் பண்ணுங்க. ஸ்டார்டிங்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் ஃபுல் டீமே சப்போர்ட் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க.